ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஆரிworks. இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல்லான ரோஸ் ஹேங்கிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்கள் ப்ளவுஸ்க்கு பின்னாடி, குர்த்தீஸ்க்கு பின்னாடி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த கலர் மேட்ச் ஆகுதோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 4 சென்டிமீட்டர்ஸ் இந்த மாதிரி அளவு வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறோம். அதனால எல்லா சைடுமே 4 சென்டிமீட்டர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பேக் நெக் வந்து பின்னாடி நல்லா லோவாக வச்சுட்டு, நீங்கள் வந்து அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஹேங்கிங்ஸ் வந்து நிறையா பண்ணி போடுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து இந்த டிசைன்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா பக்கமும் 4 சென்டிமீட்டர்ஸ் வந்து வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் ஹேங்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸில் வந்து நம்மளால் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் இது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்கொயராக எடுக்கிறப்ப தான் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து இப்போ ரெண்டாக இந்த பக்கம் இப்படி திருப்பி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இந்த மாதிரி. இப்போ வந்து ரோப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ரோப்பாக இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு பின்னாடி வைக்கிற ரோப் வந்து கடைகளில் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ரோப் இதுவாக இருக்கோ அந்த ரோப்பில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரோப் வந்து மேலே போகிற மாதிரி இப்படி வச்சுட்டு இதை இந்த பக்கம் மடக்கி விட்டுட்டு இதை வந்து இந்த பக்கம் மடக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு கீழே உள்ளதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடும் அதே மாதிரி. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பயே வந்து ஒரு ரோஸோட பட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அதே கலர், சேம் கலர் த்ரெட் இல்லைனா வேறு கலர் த்ரெட் ஏதாவது எடுத்துகிட்டு நல்லா எவ்வளோ உங்களால் டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கயிறை வச்சு கட்டினதுக்கப்புறம் மீதி இருக்கிற கிளாத்து இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ரொம்ப எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம அப்படியே வந்து திருப்பி விட போகிறோம். மெதுவாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி இது வந்து என்ன கலர்ஸில் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம், என்ன கிளாத்தில் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நிறைய பண்டிலாக வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணி நீங்கள் பேக் சைடு வந்து போடுறப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த இதை ரோப்பை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நான் ஆல்ரெடி 2 பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று கொஞ்சம் சின்ன சைஸ், இன்னும் கொஞ்சம் அதை விட பெரிய சைஸ் இப்படி. ஸோ இந்த மாதிரி 3யும் இப்போது இது 3யும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு சேம் கலர் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேங்கிங்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணலாம், ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.